சிந்து பைரவி நியூப்ரமும் வீட்டுக்கு வந்து சிந்துக்கிட்ட மகன் ஏய் சிந்து, நீ இன்னைக்கு தப்பிச்சிட்ட, ஆனால் நீ என்றைக்குமே தப்பிக்கவே முடியாதடி, சீக்கிரமாகவே நீ மாட்ட தான் போகிறேன்றாங்க. என் பிள்ளை இந்த அளவு கஷ்டப்படுறான், அழுதுட்டு இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான். என் பிள்ளையோடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டியா? அப்படியெல்லாம் இந்த மகா ஒரு நாளும் விட மாட்டேன்றாங்க. நீ தான் வந்து பிளான் பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கினத கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபிச்சே ஆகுவேன்றாங்க. தேவையில்லாத என் புள்ள மணியை பள்ளியை போட்டுட்டல, உன்னை இருக்குடி அப்படின்ற மாதிரி சிந்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிந்து, உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு திமிரா பேசிட்டு இருக்கல, போய் போய் உன்னெல்லாம் நம்புறாங்க, ஆனால் என் பையன் சிவாவை நம்ப மாட்டேங்கிறாங்க, எல்லாமே இருக்குடி, ஒரு நாள் உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்க, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் இருக்க, அதுதானே பார்த்த பொய் குடும்பத்தில் சேர்ந்தா இப்படியெல்லாம் தானே போய் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப கேவலமாகவும் தப்பாகவும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அதை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அன்னபூரணி. என்ன பேசிட்டு இருக்க மகா அப்படின்றாங்க. அக்கா, நீங்கள் உங்கள் புள்ள, நீங்கள் வளர்த்த புள்ளையே நம்ப மாட்டீங்களா அக்கா, இந்த சிந்துவை நம்புறீங்க, என்ன இருந்தாலே பெற்றதாக இருக்கட்டும் இல்லை வேற ஒருத்தவங்கள கூட இருக்கட்டும், தப்பு தான் சரியான்றாங்க. என்ன இருந்தாலுமே சிவா பண்ண தப்பு தானே, சிவா அப்படி ஒரு தப்பே பண்ணலன்னு சொல்கிறேன், அப்புறம் சிவா பண்ண தப்பு நீங்கள் எப்படிக்கா சொல்லலாம் அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் சிவாவை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதோ அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு மகா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதோடு இந்த பிரம்முவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.